ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அறுத்துட்டு போயிடலாம். ஏன்னா எல்லா காயும் ஓஞ்சிருச்சு, அதனால இருக்கிறத கட் பண்ணிட்டு போயிடலாம். செம்பருத்தி பூ பூத்துருக்காங்க ஊரில் பூத்து நான் பார்த்தேன். எங்கள் வீட்டில் பூத்து இது பார்த்தீங்கன்னா காஞ்சிருச்சு நேற்று நினைக்கிறேன். அழகாக இருக்கு. முள்ளு கத்திரிக்காய் நல்ல கலராக இருக்கும். ரொம்ப நாள் ஆகுதுங்க தோட்டத்துக்கு வந்து. சரி, இன்னைக்கு இருக்கிற காயை கட் பண்ணிட்டு போயிடலாம். முள்ளு குத்துதே, என்ன பண்றது? பரங்கிக்காய் 2 காய் இருக்கு, கருத்துட்டு இது பெருசாயிடுச்சு தெரியுமா பரங்கிக்காய். கத்திரிக்காய், இந்த கத்திரிக்காய் அறுத்துக்கலாம். முள்ளு கத்திரிக்காய் அறுத்தாச்சு, இந்த கத்திரிக்காய் அறுத்துக்கலாம். பிஞ்சா அழகா இருக்கு. அம்மா கத்திரிக்காய் அறுத்தாச்சு, கொத்தரங்காய் அறுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு ஹைட்ல இருந்தது, சாஞ்சு போயிடுச்சு பாருங்க. ஐயோ, கொத்தரங்காய் அன்னைக்கு வத்தல் போட்டேன், நல்லா இருக்கு. பொரிச்சு சாப்பிட்டோம், நல்லா இருக்கு. கொத்தரங்காய் வத்தல் வீடியோவா போட்டிருக்கேன் பாருங்க. இதுவும் கொஞ்சம் தான் இருக்கு, இதையும் அவிச்சு வத்தல் போட்டுறலாம். ஏன்னா வத்தல் கொஞ்சம் தான் இருக்கு. வத்தல் போட்டு வச்சிட்டோம்னா 1 வருஷம் வரைக்கும் அது வீணா போகாது. தயிர் சாதத்துக்குலாம் நல்லா இருக்கும். மழை காலத்துக்கு வத்த குழம்பு வைக்கலாம், அட்டகாசமா இருக்கும். போட்டு வச்சிருக்கேன் நான் வத்தல். பப்பாளி காய்க்குமான்னு தெரியலையே. இதையும் காய வச்சிடலாம் வத்தல் போட்டு. பத்தாது அது மட்டும். கொத்தரங்காய் முடிஞ்சிருச்சு. சுண்டைக்காய் கட் பண்ணிக்கலாங்க, நிறைய சுண்டைக்காய் இருக்கு. சுண்டைக்காயிலையும் வத்தல் போட்டு வச்சிருக்கேன். கூட்டு பொரியல், வடை சுட்டு சாப்பிடலாம், நல்லா டேஸ்டா இருக்கு. வடை நல்லா இருக்கு, சுண்டைக்காய் வடை ட்ரை பண்ணி பாருங்க. கடலைப்பருப்போட லைட்டா வதக்கிட்டு செய்யும்போது நல்லா இருக்கு. எல்லாமே முத்திருச்சு, கரெக்டான பதமா இருக்கு. எல்லாமே கட் பண்ணிடலாம், அன்னைக்கு நிறைய மாட்டிக்கிட்டு வர மாட்டேன். இதுல ஒரு 4 பைத்தங்காய் இருக்கு, இதையும் அறுத்துக்கலாம். காராமணி, அது பேர் என்ன, கொத்தரங்காயோட சேர்த்து பொரியல் பண்ணிட்டா வேலை முடியும். தனி பொரியலுக்கு பத்தாது. தோட்டமெல்லாம் காயெல்லாம் ஓஞ்சிருச்சுங்க. அடுத்தது கொஞ்சம் பார்த்துதான் போடணும், வெயில் சீசன் நிறையா. நோண்டு தண்ணி அதெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்க. இஞ்சி செடி, இந்த கடைங்கள்ல வாங்கிட்டு வந்த இஞ்சி இருக்குல்ல, அதை நட்டு வச்சோம், வந்திருக்கு. கீழேயும் விட்டுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனாதான் பிடுங்க முடியும்.
அதுலேயுமே விட்டுட்டு வருது. வாசம் செம வாசனை இஞ்சி கம்ம கம்மன்னு இருக்கு. துளசி செடி இன்றைக்கி எங்கே வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான், இன்னைக்கு அறுவடை முடிஞ்சுது. இன்னொரு நாளுக்கு இன்னொரு காயோட சந்திப்போம். ஆனால் இன்னும் ஒன்றும் காய் இல்லை, கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்கு. பரங்கிக்காயும் கட் பண்ணிக்கலாம். இது இந்த பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு நல்லா இருக்கு. அடை சுட்டோம், அடையும் நல்லா இருக்கு, செம டேஸ்ட்டுங்க அடை. காய்கறியை கட் பண்ணியாச்சு பாருங்க. வைக்கங்காய், காராமணி, கொத்தரங்காய், கத்திரிக்காய், சுண்டைக்காய், பரங்கிக்காய், 2 பாவக்காய், பச்சை மிளகாய், தக்காளி. இதுதாங்க இன்னைக்கு காய்கறி அறுவடை. இன்னொரு காய்கறி அறுவடை சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவை சந்திப்போம். டாடா பாய்.